நமக்கு நோயை தருவோம், அல்லாஹ்வுடன் நோயை நீக்குவோம், அல்லாஹ்வுடன் ஆட்சி அதிகாரங்களை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் எந்த தேவைகளும் அற்றவன், அவனுக்கு பலகீனம் கிடையாது, அவனுக்கு பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, ஓய்வு கிடையாது, தாகம் கிடையாது, துக்கம் கிடையாது என்பது போல நாம் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு பெற்றோர் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, மனைவி கிடையாது, அவன் எல்லா தேவைகளும் விட்டு அப்பாற்பட்டவன், எந்த தேவையும் இல்லாதவன் என்பதை நாம் உள்ளபூர்வமாக அல்லாஹ்வை நம்ப வேண்டும். ஏதோ வாய் வார்த்தையாக இல்லாமல் இறைவனுடைய தன்மையினை, இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை உள்ளபூர்வமாக விளங்குவதுதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கைக்கு அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன், அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவேன், அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான் நான் பின்பற்றுவேன் இந்த கொள்கையை நம்முடைய வாழ்க்கையை நாம் ஏற்க வேண்டும் என்று சொன்னால் பலப்பட்ட சோதனைகள் நமக்கு வரும். சாதாரணமான சோதனை கிடையாது. எப்படிப்பட்ட சோதனை என்று சொன்னால், அல்லாஹ் பணங்களை, செல்வத்தை அள்ளி கொடுத்தும் சோதிப்பான், செல்வத்தை குறைத்தும் சோதிப்பான், பொருட்களை சேதப்படுத்தியும் சோதிப்பான், பொருட்களை அதிகமாக தந்தும் சோதிப்பான், இறப்புகளை கொண்டு நம்மை சோதிப்பான், முக்கியமான பொருட்கள் இறங்குவோம் அப்படியுமே அல்லாஹ் சோதிப்பான், பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் நம்மை சோதிப்பது, இப்படி பல்வேறு கட்டமான சோதனைகள் நமக்கு வரும். அப்ப இந்த சோதனைகள் எல்லாம் நாம் என்ன செய்யணும், அடித்தளத்தில் ரொம்ப உறுதியாக இருந்து சோதனையை கடந்தோம் என்று சொன்னால்தான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பரிசு நமக்கு கிடைக்கிறது. அப்ப எந்த எதிர்ப்பு வந்தாலும், எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், எந்த நிலையிலும் இந்த கொள்கை, இந்த ஒரு இறை கொள்கையை விட்டுவிடக்கூடாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்ம உயிர் போக போகுது, அல்லாஹ் நீ வேற கடவுளை வணங்குவது உயிரை விட்டுது என்று சொன்னாலும் உயிரே போனாலும் சரி வணக்கத்துக்குரிய அல்லாஹ் ஒருவன் தான் என்ற ஈமானிய உறுதி வர வேண்டும். அப்படிப்பட்டவருக்கு தான் அல்லாஹ் என்ன செய்வான், மறுமையில சொற்களை சூழலையில முறை செய்வான், அல்லாஹ்வுடைய பரிசு நமக்கு இருக்கும். அப்ப இந்த உலகிலே கொள்கின்ற ஏகத்துவ கொள்கையை அல்லாஹ் நமக்கு வழங்கிய இந்த நேர்வழியை கடைசி வரைக்கும் நாம் மரணிக்கும் தருவாய் வரைக்கும் இந்த கொள்கையில் இருக்க வேண்டும். இறைவனுக்காக எவ்வளவு தியாகங்கள் செய்தாலும் சரி, தியாகங்களாக இருந்தாலும் சரி, மரணிக்கும் போது நாம் எப்படி இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய மாற்றத்தை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் உறுதியாக ஏற்றவராக மரணிக்கும் வரை நம்ம பயணம் செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னா, ஆரம்பத்தில் இருப்போம், இந்த ஏகத்துவத்தில் ஆரம்பத்தில் இருப்போம், அதுக்கப்புறம் சோதனைகள் நமக்கு தாங்க முடியாம ஏகத்துவ விட்டு வெளியேறிடும். ஆனா ஒரு சம்பவத்தை பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது கடைசி நிலை இருக்குல்ல, அந்த நிலைதான் உங்களை சொர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிக்கும். வாழ்க்கையில நம்ம வாழக்கூடிய எத்தனை வருடங்கள் நம்ம ஏகத்துவவாதியாக இருந்தாலும் சரி, கடைசி மரணத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நாம் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோமோ அதை பொறுத்துதான் நமக்கு மறுமையில அல்லாஹ் பரிசை தருவான். புகாரில 6607வது ஹதீஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. ஹைபர் போர்க்களம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இவங்க என்ன போர்க்களத்துல தங்கிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த போர்க்களத்துல போரில் எதிரிகளுக்கு பதிலடி கொடுப்பது முஸ்லிம்களிலே மகத்தான ஒருவை. அதாவது போர் நடந்து ஹைபர் போர்க்களம், ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் ஒருவராக இருக்கிறாரு, அவர் எதிரிகளை தும்சம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு போர்க்களத்தை எதிரிகளை பதிலடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களில் ஒருவர். அவரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க ஒரு நரகவாசியை பார்க்கணும்னா அதான் அவர்தான் நரகவாசி என்பது கூட அந்த நபரை கை காமிக்கிறாங்க. எதிரிகள் என்பதை காமிக்கிற நம்ம முஸ்லிம் படையில் இருக்கக்கூடிய எதிரிகளை போரியக்கூடிய போர்க்களத்தில் அந்த நபரை முஸ்லிம்கள் இருக்கக்கூடியவரை காமிச்சுறாங்க. அல்லாஹ்வுடைய இவர் நரகவாசி என்று சொல்லிட்டாங்க. உடனே ஜாலிப் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, நரகவாசியா, அவர் எதிர்ப்படையில் இல்லை, எதிர்த்தரப்பில் இல்லை, முஸ்லிம்களின் ஒருவராக இருந்தால் அவர் எப்படி நரகவாசி ஆக முடியும் என்பதாக அந்த நபிகள் இருக்கிறது எப்படி நரகவாசி என்று சொல்லி அவர் பின்னாடியே அந்த ஹைபர் போர்ல அப்படி பின்னாடியே போனாங்க அந்த போர்க்களத்துல. ஆனா அவர் என்ன செய்யறாரு, முஸ்லிம்களுக்காக சண்டையிடுறாரு, எதிரிகளை துன்பம் பண்றாரு, எதிரிகளை அடிக்கிறாரு, அவரும் பலபத்திரமான அடிகள் வாங்குறாரு. ஒரு சமயத்துல வேதனை தாங்க முடியாம அவர் என்ன செஞ்சாரு, வேதனை தாங்க முடியாமல் அந்த எழுச்சியில அந்த வாழை திருப்பி போட்டு அவர் தற்கொலை செய்து மறைக்கிறார். அவர் நரகத்துக்கு போயிட்டார்.
உடனே இதை பார்க்கிற நபி நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், தாங்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதர் தான் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றது, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான். உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன அப்படி என்ன நீங்க பாத்தீங்க அல்லாஹ்வுடைய தூதரே? நீங்க ஒரு அடியாரை நரகவாசி என்று சொன்னீங்க. முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஒரு நரகவாசி, அதுவும் போர்க்களத்தில் இருக்கக்கூடியவர் நரகவாசி என்று நீங்க சொல்லிடுவீங்க என்று நான் போனேன். அவர் என்ன செஞ்சார்? வேதனை தாங்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்துட்டார், நரகத்துக்கு போயிருக்காரு. நீங்க உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, நம்ம ரொம்ப கவனமான இந்த விஷயத்தை கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, செயல்கள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் அமல்கள் இருக்கிறது, நன்மை இருக்கிறது. அவர் சொர்க்கவாசியாகவே என்ன செய்வாங்க? தன்னுடைய வாழ்க்கையில சொர்க்கவாசியாகவே அனைத்து செயல்களும் இருக்கும். அவர் சொர்க்கவாசி போன அனைத்து பண்புகளும் இருக்கும். ஆனால் அவர் மரணத்து தருவாயை சந்திக்கும் போது நரகத்திற்கு விஷயங்களை, அதாவது நரகத்துக்கு தேவையான விஷயங்களை செய்து அவர் நரகவாசியாக ஆகிவிடுவார். ஒருத்தர் நரகவாசி போலவே இருப்பார், அவருடைய செயல்கள் அனைத்தும் நரகவாசி போலவே இருக்கும். ஆனால் இறுதியில் அவர் ஈமான் கொண்டு அவர் சொர்க்கத்துக்குரியவர் ஆகிடுவாரு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு இறுதி முடிவுகளை பொறுத்து செயல்கள் தீர்மானிக்கப்படுகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். நம்ம யாரையும் சொர்க்கவாசி நரகவாசி என்று நம்ம தீர்மானிக்க முடியாது. ஒருத்தர் சொர்க்கவாசி கூட அனைத்தும் இருக்கும், அவர் நல்ல பண்புகள் இருக்கும், நல்ல கொள்கை வழக்குகள் விவாதித்து எல்லாமே சொர்க்கக்கூடிய காரியங்களாக இருக்கும். ஆனால் அவர் இறுதியில நரகத்துக்குரிய காரியங்கள் செய்து நரகத்திற்கு விழுந்துவாரு. ஒருத்தர் நரகத்துக்குரிய செயல்கள் அனைத்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கும், ஆனால் இறுதியில அவர் சொர்க்கத்துக்குரிய செயலை சென்று சொர்க்கத்துக்கு போய்வாரு. இப்படிதான் முடிவுகளை பொறுத்தே செயல்கள் தீர்மானிக்கக்கூடியது. என்ன முடிவோ அதுதான் அல்லாஹ் தீர்மானிக்கிறார். அதுக்கு முன்பான வாழ்க்கையை அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டான். இப்ப பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நான் ஒரு கொள்கையை ஏற்றிருக்கிறேன், நான் இஸ்லாத்துல முழுமையாக வாழ்ந்திருக்கிறேன், நான் அர்ப்பணிப்போடு இருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நம்முடைய கடைசி வரைக்கும் நம்ம ஈமான்ல உறுதியாகும். அப்படின்னா வெற்றி. இப்ப இருக்கிறோம், இப்ப வல்லதா இருக்கிறோம், இப்ப பேச்சாளர் இருக்கோம், இப்ப பெரிய பயம் சொல்லக்கூடியதா இருக்கோம், இப்ப நம்ம ஏகத்துவத்தை உறுதியா இருக்கிறோம். ஆனா கடைசியில எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அப்போ தொடக்கத்தை விட, பயணிப்பதை விட மரண தருவாயில் எப்படி இருக்கும், அதான் மெயின் ரொம்ப முக்கியமானது. கடைசி காலகட்டத்துல ஒரு மனிதன் எப்படி கொள்கையில் இருக்கிறார் என்பதை நம்மளோட அல்லாஹ் அதைதான் கவனிக்கிறார். கடைசி நிலை என்பது எப்படி இருக்கிறதோ அது பொறுத்துதான் நன்மையில கடைசி. அதனால திருமலை குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் 3வது அத்தியாயம் 102ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நம்பிக்கை கொண்டவரே அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய நீங்க அஞ்சுங்கள், முஸ்லிம்களாகவே நீங்க மரணிக்கிறார். நீ மரணிக்கும் போது முஸ்லிமாக தான் மரணிக்கும், முஸ்லிமாக நீங்க மரணித்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னார். அப்ப இப்போ கொடுக்கிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாம் செய்யும். ஆனால் நம்மளுடைய கடைசி நேரத்தில் எப்படி இருக்கும் அதுதான் நீ மரணிக்கும் போது முஸ்லிமாக அன்றி நம்ம என்ன செய்ய மரணிக்கக்கூடிய கூடாது. அப்ப இறுதி வரை எப்படி நிலைமை வருமோ, மரணம் வரும்போது என்ன நிலைமையோ அதுதான் நமக்கு மறுமையில் தரக்கூடிய பரிசாக வருவார். அப்ப நம்ம உள்ளத்துல என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் இந்த ஓய்வை கொள்கையில உறுதியா இருக்கும். பல கட்ட சோதனை வரும், அதெல்லாம் கடந்து உறுதியாக அல்லாஹ் ஒருவன் தான் நடக்கக்கூடியது என்று நம்பினால்தான் மரண தருவாய் வரை இந்த கொள்கையில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு சொர்க்கம் என்பதை இதிலிருந்து பார்க்க முடிகிறது. அதே போல 15வது அத்தியாயம் 99 பாருங்க, உறுதியான மரணம் வரும் வரை உங்களுடைய வணங்குகிறார். கடைசி வரை மரணிக்கும் வரை உறுதியான மரணம் வரும் வரை உங்களுடைய வணங்குகிறார் என்று சொன்னால் மரணம் வரை இந்த கொள்கையில ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டும். அப்ப எல்லாத்திற்கும் பாவம் வைத்திருக்கிறார். சொல்லும்போது இது கருத்தை நீங்கள் இறைவனிடம் பாவம் பண்ணிட்டு கேட்டால் நீ எந்த பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ பாவத்திலிருந்து மீண்டு ஒருவர் 55 வருடம் வரைக்கும் பாவங்களை செய்யாது, 56வது வயதுல அல்லாஹ்வை இருக்கிறார், இந்த இறைவன் நான் அறியாமல் செய்துவிட்டேன், நான் வாழ்க்கையை செய்த அனைத்து பாவங்களை மன்னிக்க கையேறி கேட்கிறார், அல்லாஹ் மன்னிப்பான். நாளைக்கு அல்லாஹ் மன்னிப்பான். அப்ப அந்த மன்னிப்பு பெற்றவரால் அவர் மரணித்தால் அவருக்கு சொல்போம். அவர் அவ்வளவு நாள் பாவம் செஞ்சார், அதெல்லாம் அல்லாஹ் இருக்க மாட்டான், கணக்கில் கொள்ள மாட்டான்.
கடைசி நிலையில ஈமான் எப்படி இருக்கிறார் என்பதை அல்லாஹ் பார்ப்பார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப மரணம் வரை இந்த கொள்கையில நம்ம இருக்கோம். அப்ப பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் தருகிறான். பாவ மன்னிப்பை பெற்றவராக இருக்க வேண்டும். 24வது அத்தியாயம் 25ல அந்த நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது அவனை சக்கர் என்னும் நரகில் கருவிட செய்வோம். சக்கர் என்றால் என்னவென்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மீதம் வைக்கிறார்கள், யாரையும் மீதம் வைக்கிறது. அப்படிப்பட்ட நரகம் அந்த நரகம் என்பதாக திருமலை குரான் சொல்லும். அப்ப அந்த நரகத்துல போய் சில பேர் புலம்புவாங்கன்னா 74வது அத்தியாயத்தில் 43ல அல்லாஹ் சொல்றான், நாங்கள் தொழுவராகவும் ஏழைகளுக்கு உணவளிப்பதாகவும் இருக்கவில்லை, வீணான விஷயங்களில் மூழ்கி கிடந்தோம், தீர்ப்பு நாளை பொய்யனை கருதி வந்தோம். இந்த நிலைமை எவ்வளவு இருந்தோம், அவங்களுக்கு மரணம் வரை இருந்ததே இல்லை, பாவமளிப்பு கேட்கவே இல்லை. அதனால நரகத்துக்கு போய் விழுந்துட்டாங்க என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ நன்மைகள் செய்தாலும் மரணம் வரை, பாவமளிப்பு செய்தாலும் மரணம் வரை. அப்ப இறைத்துவர்களுக்கு அல்லாஹ் சொல்லும்போது நபிய நீங்க இறை கற்பிட்டாலும் ஒரு நல்லது அழிஞ்சிடும். அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க நபிய நீங்க இணை வைத்தாலும் அல்லாஹ் இணையாக எந்த ஒரு பொருளை வழங்கினாலும் உங்களுடைய நல்லவர்களும் என்ன செஞ்சோம் அனைத்து எங்களாக அல்லாவுடைய தூதர்களை சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம்? அப்ப நாம வழங்கக்கூடிய நாம அல்லாஹ் ஒருவன் பெற்றதான் வாங்கணும். நம்ம வாழ்க்கையில ஏதாவது அல்லாவுக்கு இணைப்பான காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய காரியங்கள் நன்மையான விஷயங்கள் அறிந்துவிடும் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. அது கூட இப்ராஹிம் நபி இறைவனம் செய்த பிரார்த்தனையை பாருங்க, 26, 84 அதை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்ராஹிம் பிரார்த்தனை செய்யலாம். இப்படிப்பட்ட பிரார்த்தனை என்று சொன்னால், மக்களிடம் எனக்கு நற்பெயரை ஏற்படுத்துவாயாக. எப்படி ஏற்படுது என்று சொன்னால், நான் மரணித்த பிறகு எனக்கு மக்களிடம் எனக்கு நற்பெயரை ஏற்படுத்துவாயாக என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் நபி பிரார்த்தனை செய்தான். இருக்கும் பொழுது நற்பெயர் விலை, இறந்த பிறகு நற்பெயர் வேணும். ஒருத்தர் இருக்கும் பொழுது நற்பெயர் வேண்டாங்க, அது பெரிய விஷயம் கிடையாது. இறந்ததுக்கு அப்புறம் அவன் நற்பெயர் வேணும். அவர் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? கொள்கையில் உறுதியானவர், கடைசி வரைக்கும் அவர் ஏற்படுவது ரொம்ப உறுதியாக இருந்தார். எவ்வளவு சோதனை வந்தாலும் அவர் தலைமாமல் அப்படி இருந்தாரு. வாழ்ந்து மறைந்தால் அவரை போல் மரணித்து கொள்கையில ரொம்ப உறுதியா இருந்தாரு. அல்லாஹ்வை நேசம் பெற்றவராக இருந்தாரு என்பதாக எப்படி சொல்லுவோம்? மரணத்துக்கு பின்னால் நம்மை பற்றி மக்கள் சொல்றோம். அதுதான் நபி இப்ராஹிம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், பின்வரும் மக்களிடம் எனக்கு நற்பெயர் ஏற்படுவாங்க. மரணத்துக்கு பின்னாடி மக்கள் வருவாங்கல்ல, அவங்க சொல்லணும் இப்ராஹிம் நபி எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? அப்படிதான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ராஹிம் நபி கடந்து வந்தாங்க. நெருப்புக்கே 5வது நபி நம்ம சொல்றோமே, நெருப்பு குண்டத்துல தூக்கி போட போறாங்க தெரிஞ்சாலும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதுல இருந்து ஒரு பிசிறு நகரையே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட உறுதியாக இருந்தாங்க. அதைத்தான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால், நான் மரணித்த பிறகு கூட மக்கள் என்ன செய்யணும், என்னை பற்றி நற்பெயராக சொல்லலாம், ஆளுநர் சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லை, மக்களுக்காக எதனாலும் செய்வோம். மரணத்திற்கு பின்பு என்னை நீ நற்பெயர் செய்வாயாக இருவா என்று இப்ராஹிம் நபி செய்தாங்க. இப்ராஹிம் நபி சாதாரணப்பட்ட மனிதரை எப்படி பிரார்த்தனை செய்திருக்காங்க? ஒரு சமுதாயமாக இருந்தாங்க, நெருப்புக்கு அஞ்சாத மனிதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த பிரார்த்தனை, நான் மரணித்த பிறகு மக்கள் என்னை செய்யும் நற்பெயராக பேசும். அதுபோல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாலும், உள்ளங்களை கொடுக்கக்கூடியவரே என்னுடைய உள்ளத்தை இந்த தீனில் மாற்றத்தை நிறைவேற்ற செய்வாயாக, நீட்டிருக்க செய்வாயாக என்பதாக அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை செய்கிறார். அப்போ நமக்கு இன்னைக்கு கொள்கையில இருக்கும், அல்லாஹ்வுடைய யாரை மனங்கள் ரொம்ப உறுதியா இருக்கும். ஆனா இதே நிலைமை மரணம் வரை இருப்போமா என்பதை நம்ம நிச்சயம் சுய பரிசோதனை செய்து கொள்ளும். அப்ப இந்த மாதிரி விஷயங்களும் பலதரப்பட்ட சோதனையும் வரும். குடும்பங்கள் மூலியமா சோதனை, பிள்ளைகள் மூலியமா சோதனை, என்ன அல்லாஹ் வணங்கும் அவ்வளவு சோதனை என்று தகவல் சொல்லக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இறைவன் எனக்கு நேர்வழி கொடுத்த பின் என்னுடைய உள்ளத்தை வந்து நீ கடவுளை செய்யக்கூடாது. இது வந்து அனைவரும் நீ கேளுங்க. உள்ளத்தை வந்து அல்ல என்ன செஞ்சிருவான், திருப்பி போட்டுவான். காலையில ஒரு முஸ்லீமா இருக்காரு, சாயந்தரம் காப்பீராக என்று சொன்ன செய்தா அப்படியே ஒரு உள்ளத்தை செஞ்சிருவான். சில விஷயங்கள் நமக்கு கண்ணுன்னா நமக்கு சோதனை வரும்போது அதுல இருந்து நம்ம பிறகு செய்யணும். அப்ப ரொம்ப கவனமாக இருக்கிறோம். இப்போது இருப்பதில்லை, இப்ப நம்ம இந்த ஏகத்துவத்துல இருப்பதை விட கடைசி காலம் வரைக்கும் இந்த ஏகத்துவத்துல இருக்கணும். கடுமையான எதிர்ப்புகள் வந்தாலும் என்ன செய்யணும், இந்த மாற்றத்துல நம்ம உறுதியாக இருக்கும். நம்முடைய நிலைமை நம்ம ஏமாற்றிவிடும். யாரையும் சொல்ல முடியாது சொர்க்கவாசி, யாரையும் நரகவாசி என்று யாரையும் சொல்ல முடியாது. சொர்க்கவாசியா இருப்பாரு, நரகத்துக்கு போயிடுவாரு.
நரகவாசி போல் அத்தனையும் செய்வாரு, கடைசியில் சொர்க்கவாசியை போல் அடைவாரு. நம் நிலைமை எப்படி இருக்கும் நமக்கே தெரியும், ஏமாற்றக்கூடிய நிலைமையாக இருக்கும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களில யாரும் யாரையும் எப்படிப்பட்டவர்கள் எந்த சூழலில் மதிப்பார் என்பது தெரியாது. நம் விஷயங்கள் இந்த கொள்கை விஷயத்துல ரொம்ப உறுதியாக இருக்கணும். கொள்கையில வந்தவர்கள் எல்லாம் இன்று காணாமல் போனதான் வரலாறு இருக்கிறார். அதுல சில வரலாறுகளை பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம ரொம்ப கவனமாக இந்த பயணத்தை இந்த கொள்கையில பயணிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். அந்த கொள்கை விஷயங்கள் அதுக்குரிய யாரு இஸ்லாத்துல வேகமாக உள்ள எப்படி வெளியேறினார்கள் என்பது போல சம்பவங்கள் வரலாறுனா இன்ஷா அல்லாஹ் தொடர் உரையாக நாளை வரலாறு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். வாஹிதுல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.